வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இல் இருந்து ரெட் கார்டு மூலம் வெளியேற்றப்பட்ட விஜே பார்வதியின் மறுபிரவேசம் குறித்து சமூக வலைத்தள வதந்திகள் பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வதந்திகள் எப்படி உருவாயின, அதன் பின்னணி என்ன மற்றும் ரசிகர்கள் மத்தியில் இது ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பதையும் ஆராய்வோம். விஜே பார்வதி பிக் பாஸ் வீட்டில் தனது துடிப்பான ஆட்டம், தைரியமான இருப்பு மற்றும் வெளிப்படையான பேச்சுக்காக குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை பெற்றார். அவர் தனது தனித்துவமான பாணியால் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தார். மேலும் அவரது ஒவ்வொரு அசைவும் சமூக வலைத்தளங்களில் விவாதப் பொருளாக மாறியது. இருப்பினும் டிக்கெட் ஃபினாலே கார்டாஸ்டின் போது நடந்த ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவத்தால் அவரது பயணம் திடீரென முடிவுக்கு வந்தது. இந்த சம்பவம் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது, மேலும் பல விவாதங்களை எழுப்பியது. இந்த டாஸ்கின் போது பார்வதியும் மற்றொரு போட்டியாளரான கமருதீனும் சக போட்டியாளர் சாண்ட்ரா ஆமியை தள்ளி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டனர். இந்த செயல் பிக் பாஸ் வீட்டின் விதிகளை மீறியதாக கருதப்பட்டது, மேலும் இது பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் சாண்ட்ரா ஆமிக்கு பீதி தாக்குதலை ஏற்படுத்தி மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டது. இது பார்வையாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சமூக வலைத்தளங்களில் இந்த சம்பவம் குறித்த விவாதங்கள் சூடுபிடித்தன, மேலும் பலரும் பார்வதி மற்றும் கமருதீன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினர். சமூக வலைத்தளங்களில் ரெட் கார்டு கோரிக்கைகள் குவிந்தன. இது பிக் பாஸ் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமைந்தது. ரசிகர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தவும் நியாயம் கோரவும் இந்த தளங்களை பயன்படுத்தினர். இது நிகழ்ச்சியின் மீதான அவர்களின் ஈடுபாட்டை காட்டியது. தொகுப்பாளர் விஜய் சேதுபதி கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து பார்வதி மற்றும் கமருதீன் இருவருக்கும் இரட்டை ரெட் கார்டு வெளியேற்றத்தை அறிவித்தார். இந்த முடிவு பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் போட்டியாளர் ரெட் கார்டு மூலம் வெளியேற்றப்பட்டார் என்ற வரியில் முக்கியத்துவம் பெற்றது. இந்த முடிவு பொதுமக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது. இது பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் மிகவும் திருப்திகரமான அத்தியாயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. ரசிகர்கள் இந்த முடிவை நியாயமானதாகவும் வீட்டின் பாதுகாப்பிற்கு அவசியமானதாகவும் கருதினர். இது நிகழ்ச்சியின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுத்தது. இந்த வெளியேற்றத்திற்கு பிறகும் விஜே பார்வதிக்கு ஒரு வலுவான மற்றும் விசுவாசமான ரசிகர் பட்டாளம் உள்ளது. அவரது ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் அவருக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். இது அவரது பிரபலத்திற்கு ஒரு சான்றாகும். பிக் பாஸ் வருவதற்கு முன்பு அவர் ரேடியோ ஜாக்கி, வீடியோ ஜாக்கி மற்றும் யூடியூப் சேனல்களில் பிரபல தொகுப்பாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். மதுரை ரேடியோ ஜாக்கியாக தனது வாழ்க்கையை தொடங்கி பின்னர் விகடன் மற்றும் இந்தியா கிளிட்ஸ் போன்ற யூடியூப் சேனல்களில் கோலிவுட் நட்சத்திரங்களை பேட்டி கண்டு பிரபலமானார். நாளைய இயக்குனர், குக் வித் கோமாளி 2, சர்வைவர் தமிழ் சீசன் 1 போன்ற ரியாலிட்டி ஷோக்களிலும் அவர் பங்கேற்றுள்ளார். 2021 இல் சர்வைவர் தமிழ் சீசன் 1 இல் தனது உடல் மற்றும் மன வலிமையை வெளிப்படுத்தினார். மேலும் 2022 இல் ஜி தமிழின் சூப்பர் குயின் பட்டத்தை வென்றார். அவர் புது அர்த்தங்கள் மூலம் நடிகையாக அறிமுகமாகி சிவகார்த்திகேயனின் சபதம் மற்றும் கருங்காப்பியம் போன்ற சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். மேலும் வைப் வித் பாரு என்ற தனது யூடியூப் சேனல் மூலம் வாழ்க்கை முறை மற்றும் பயண உள்ளடக்கங்களை பகிர்ந்து வருகிறார். அவரது வெளியேற்றத்தை தொடர்ந்து விஜே பார்வதியின் பிக் பாஸ் தமிழ் 9 இல் மறுபிரவேசம் குறித்த வதந்திகள் சமூக வலைத்தளங்களில் பரவத் தொடங்கின. இந்த வதந்திகள் அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின, மேலும் பலரும் அவரது திரும்புதலுக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். இந்த வதந்திகள் அவரது அர்ப்பணிப்புள்ள ரசிகர் பட்டாளத்திடையே பெரும் வரவேற்பை பெற்றன. அவர்கள் அவரது திரும்புதலுக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். சமூக வலைத்தளங்களில் விச் பார்வாஜரின் 3 போன்ற ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டிங் ஆகின. இது அவரது ரசிகர்களின் ஆர்வத்தை வெளிப்படுத்தியது. இருப்பினும் எந்தவொரு மறுபிரவேசம் குறித்தும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வழங்கப்படவில்லை. பிக் பாஸ் நிர்வாகம் அல்லது விஜய் சேதுபதி தரப்பில் இருந்து எந்தவிதமான அறிவிப்பும் வெளியாகவில்லை. இது வதந்திகளின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியது.
இத்தகைய வதந்திகள் பிக் பாஸ் போன்ற ரியாலிட்டி ஷோக்களில் பொதுவானவை. அங்கு பார்வையாளர்களின் உணர்வுகளும் சமூக வலைத்தள சலசலப்பும் ஊகங்களுக்கு வழிவகுக்கும். நாடகத்தனமான வெளியேற்றங்களுக்கு பிறகு ரசிகர்கள் பெரும்பாலும் தங்கள் விருப்பமான போட்டியாளர்களின் மறுபிரவேசத்தை எதிர்பார்க்கிறார்கள். அவரது வெளியேற்றத்திற்கு கிடைத்த வலுவான பொது எதிர்வினை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் நிகழ்ச்சியிலும் பார்வையாளர்களிடமும் அவரது தாக்கத்தை எடுத்துக் காட்டுகிறது. இந்த சம்பவம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன் மிக முக்கியமான தருணங்களை ஒன்றாக மாறியது. அதிகாரப்பூர்வ ஆதாரங்களில் இருந்து உறுதியான தகவல்கள் இல்லாததால் அவரது மறுபிரவேசம் குறித்து சாத்தியக்கூறுகள் சமூக வலைத்தள ஊகங்களின் களத்திலேயே உள்ளன. ரசிகர்கள் தொடர்ந்து விவாதித்து வந்தாலும் உண்மை நிலவரம் இன்னும் தெளிவாகவில்லை. இந்த வதந்திகள் உண்மையாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பிக் பாஸ் நிர்வாகம் இது குறித்து ஏதேனும் அறிவிப்பை வெளியிடுமா என்பதை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.